நெக்ஸ்ட் எங்க வீட்ல பின்னாடி தோட்டம். நெக்ஸ்ட் எங்க வீட்டு முன்னாடி ரோஸ் சட்லாட பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. என்ன பொருள் தெரியுமா? தெரியல உங்களுக்கு. இருங்க எல்லாம் பூவை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது கீழா நெல்லி. இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பேர் கேட்குறீங்களா? பேர் நான் ஒன்னாங்கண்ணி. அடையில கீழாங்கண்ணி ஒன்னாங்கண்ணின்னு கேட்குறீங்களா? அதுதான் பாயிண்டே. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இது வந்து புளிச்ச கீரை. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா என்ன வெயிலால ஒரு மாதிரி சுட்டிக்கும். நெக்ஸ்ட் மாதிரி காலில் அடிச்சு நல்லா இங்க பாருங்க, அந்த முட்டை விட்டுருக்கு. மணத்தக்காளி. ஓகே, இது வந்து ரோஸு. அது முல்லை. இது வந்து முல்லைப்பூ. நெக்ஸ்ட் இது வந்து முள்செடி. நெக்ஸ்ட் நெட்டி மொழி. நெட்டி மொழி ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும் சின்னடா. நெக்ஸ்ட் அது இப்படி வந்துடும். என் முட்டை வளர்ந்ததுக்கு அப்புறம் அது இந்த மாதிரி ஆயிடும். நீங்க ரெண்டு கூட உங்க தலையில வச்சு பிள்ளையார தும்பு செடி. இங்க பாருங்க, வெற்றிலை செடி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. வெற்றிலை பார்க்க தெரியல, அது வெற்றிலை செடியில இருந்தா இருக்கு. இது சின்னடா இருக்கும் போது அவங்க வைப்பாங்க ரெண்டு. நெக்ஸ்ட் இது வந்து சின்ன வெட்டி நாம யூஸ் பண்றோம். புதுசானது நான் வந்து இந்த சைஸ்ல தான் சாப்பிட்றோம். பெருசா இருக்கு பாருங்க. அங்க அத்தி மரம் பக்கத்துல இருக்குது. பிகு அத்தி மரம். இது பாருங்க, இந்த மாதிரி எறும்புலாம் இருக்கும். இந்த எறும்பு கிட்ட கையில சாப்பிடுங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ் இந்த எறும்பு. இது வந்து நாங்களாம் வழியே வைக்க வேணாம். அப்படியே கிராம சைட்லலாம் ஆனால் வளைஞ்ச ஒரு ரேடு. ஆனால் எங்கள் வீட்டில் வளைஞ்சிருக்கு. அதுதான் ரொம்ப ரேடு. நெக்ஸ்ட் மரம் இல்லைனா பல்லக்கா இருக்கும். இந்த ஸ்டேஜில் உள்ளுக்குள்ள பால் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி டின்னாக இருக்குது. நெக்ஸ்ட் லீஃப் லைட்டாக கம்மு மாதிரி இருக்கும். ப்ளூ மாதிரி ஸ்டிக்காக. ஏன்னா ரம்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு பாருங்கள் 1 2 3 நிறைய பழக்கம் இருக்கும். அங்கே பாருங்க, கெட்டு வச்சு இதெல்லாம் சாப்பிடுறாரு. இது பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கு. பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? பழக்கான வெட்டுமான பாட்டு வெட்டுங்க சாப்பிட்டா இருந்தா. ஏன்னா அதெல்லாம் பால் வருது. பால் கையில் பிடிச்சா அப்படி எரியும் வருது. இல்லை பழக்கான அதை எடுத்துருக்காங்க. இது வெட்டாலும் உங்களுக்கு பால் வரும். என்ன இங்கே பாருங்க பார்த்தீங்களா, பால் வருது. இந்த பால் தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க. இதுதான் மல்லிகைப்பூ செடி. நீங்கள் உருவி விட்டீங்கன்னா நல்லா வளரும். டார்க் க்ரீனில் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் டார்க் க்ரீனில் இருக்கும். அப்படி இல்லாட்டி அப்படியே உருவி போட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி டார்க் க்ரீன் இந்த கலரில் இருக்கும். அதெல்லாம் உரி போட்டீங்கன்னா முட்டை வச்சு வளரும். ஏன்னா சாதாரணமாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ்க்கு லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் போட போகிறோம். ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அங்கே கொஞ்சம் மேலே பாருங்களேன். அது சர்ப்ரைஸ் இல்லை, அது என்ன பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஓ தெரியலையா? ஓ பேர் தெரியலையா? அந்த பழம் பேர் வந்து என்ன தெரியுமா? பப்பாளியோட டேஸ்ட் தெரியுமா முதல்ல உங்களுக்கு? டேஸ்ட் அப்படியே டேஸ்ட் இருக்கு பப்பாளியில். நாங்கள் வந்து காலையில் நெருப்பு வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணோம். ஆனால் நெருப்பு வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரமாக போடுங்க அந்த மாதிரி. உங்கள் சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லி தோட்ட பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா? கைனி இருக்கு. இது
இது வந்து விவசாயம் பண்ணுறாங்கள அந்த இடம் இது. விவசாயம் பண்ணி இருக்கோம்ல, நமக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம்ல, அந்த ஷார்ட்ஸ்க்கு தேவையான செடி தான் எல்லாம் உருண்டு செடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அடிலேருந்து அதை அரைச்சி அடிலேருந்து வடை வருது. இதுதான் நாங்கள் உருண்டு பாட்டி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கட் தான் போட்டுருவேன். ஏன்னா பின்னாடி இது உருண்டு இது கொசு நிறைய கடிக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம், போயிட்டு நம்ம லெமன் ஜூஸ் போடலாம். அதுவும் அதில் நீங்கள் முக்கியமாக நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இன்னும் ரெடியாக இருக்கும். ஓகே பாய். நம்ம சேனல் ரெசிபி தமிழாக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பாய்.